ஓகே. ஸோ இன்னைக்கு எனக்கு 11 மணிக்கு ஒரு ஜாவா ஃபுல் ஸ்டாக் இன்டர்வியூ இருக்கு. ஆனால் இப்போ தான் நான் ப்ரிப்பேரே பண்ண ஆரம்பிக்கிறேன். ஸோ என்னென்ன டாபிக்ஸ் நார்மலாக கவர் பண்ணணும் இப்போது ஜாவா இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னா அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ அப்படியே நானும் ஜாவா தொட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் நான் அப்படியே ரிவைஸும் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ ஜாவா எடுத்துக்கிட்டோம்னா பேசிக்காக என்னென்ன மாதிரி எடுப்பாங்க அப்படின்னா, நானுமே ஜாவா இன்டர்வியூ நிறைய எடுப்பேன். ஸோ இப்போது என்ன மாதிரி கவர் பண்ணுவாங்கன்னா, கோர் ஜாவா கோர் ஜாவாவில் எடுப்பாங்க. அடுத்து ஊப்ஸ் கான்செப்ட் எடுப்பாங்க. அடுத்து வந்துட்டு இப்போ நம்ம ஸ்ப்ரிங் பூட் சொன்னோம்னா ஸ்ப்ரிங் பூட்டில் இருந்து எடுப்பாங்க. ஆனால் அதுக்கு எல்லாம் முன்னாடி ஜாவா 8 ஃபீச்சர்ஸ், அதாவது நம்ம இப்போ ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லணும், ஏன்னா எல்லாருமே ஜாவா 8 தான் நிறையா, ஜாவா 8 அண்ட் ஜாவா 8க்கு அப்புறம் தான் நிறையா என்ன சொல்கிறது, என்ன சொல்கிறது, குரூஷியலான ஃபீச்சர்ஸ்லாம் அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அது கேட்பாங்க. அடுத்து ஸ்ப்ரிங் பூட். ஸோ ஒரு பேசிக்கான ஜாவா இன்டர்வியூ வந்துட்டு இந்த 4 டாபிக்ஸ் கன்ஃபார்ம் கவர் பண்ணியே தருவாங்க. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக நடந்த இன்டர்வியூவில் எனக்கு வந்துட்டு என்னென்னலாம் கவர் பண்ணாங்கன்னா, இதில் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷன், ஓவர் ரைடிங், பாலிமார்ஃபிசம், இந்த டாபிக்லாம் கேட்டிருந்தாங்க. கோர் ஜாவாவில் என்ன கேட்டிருந்தாங்கன்னு மறந்துட்டேன். கோர் ஜாவாவில் ஹேஷ் மேப் இம்ப்ளிமெண்டேஷன், ஹேஷ் செட் இம்ப்ளிமெண்டேஷன், செட் இம்ப்ளிமெண்டேஷன் தான் நினைக்கிறேன். செட்டோட இம்ப்ளிமெண்டேஷன் ஆர் இன்டர்னல் ஒர்க்கிங் அந்த மாதிரி கேட்டாங்க. ஜாவா 8 ஃபீச்சர்ஸில் வந்துட்டு ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் கேட்டாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு இன்னொரு டாப்பிக்காக வந்துட்டு மல்டி த்ரெடிங்கும் ஒரு டாபிக் கேட்பாங்க. ஸோ ஸ்ப்ரிங் பூட்டில் வந்துட்டு டிரான்சியன்ட், வாலடைல், இந்த 2 அனடேஷன், அப்புறம் ஏஓபி, இதை பற்றி கேட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கு ஏஓபி பற்றி என்னன்னே தெரியாது. ஆனால் அவங்க கொஸ்டின் கேட்டப்போ டிரான்சியன்ட் அண்ட் வாலடைல் இதை பற்றியும் எனக்கு தெரில. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். கோர் ஜாவாவில் செட் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபஸ்ட்டு கேட்டிருந்தாங்களா. நான் இப்போது லாஸ்ட் டைம் என்ன சொல்லியிருந்தாங்களோ, என்னென்ன கொஸ்டின்லாம் எனக்கு கேட்டிருந்தாங்களோ அதெல்லாம் நான் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதாவது இந்த இந்த எல்லா டாபிக்ஸ்ல இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம், ரிவைஸ் பண்ணலாம். ஸோ செட் இம்ப்ளிமெண்டேஷன் ஓகே அப்படின்னா என்னென்னா, how is hash set working in Java? Stores unique elements அல்ல distinct elements ஆக்சுவலாக திருத்தம். It leverages hash table for its underlying implementation, providing excellent performance for common operations like adding, removing, and checking for presence of elements. Okay, underlying data structure hash table hash set uses hash map internally. The keys of the hash map are the elements of the hash set and the values are dummy object instance. என்னடா சொல்ல வரீங்க? hash set uses hash map internally. Okay, hash set வந்து internal hash map யூஸ் பண்றாங்க. The keys of the hash map are the elements of the hash set. ஓகே, இதில் ஆட் பண்ணுற எலமெண்ட்ஸ் எல்லாம் தான் கீஸாக வச்சுக்காங்க ஹேஷ் மேப்பில். அந்த வேல்யூஸ் ஆர் டம்மி ஆப்ஜெக்ட். சும்மா வேல்யூஸ் வந்துட்டு எதுவும் இல்லை இல்லையா, ஸோ டம்மி வச்சுக்கிறாங்க, எதுவுமே வைக்காம. அதாவது சும்மா ஏதாவது ரேண்டமாக ஒரு வேல்யூ வச்சுக்கிறாங்க. அடுத்து வந்துட்டு ஹேஷ் டேபிளை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருந்தோம். அது ஓகே. ஹேஷிங் அண்ட் பக்கெட்ஸ். இப்போ வந்துட்டு ஹேஷ் கோட் மெத்தட், when you add an element to the hash set, its hash code method is called. The hash code method returns an integer that represents the object's hash code. This return ஓகே, இது வந்துட்டு ஆப்ஜெக்டோட ஹேஷ் கோட் கொடுக்கும். திஸ் ஹேஷ் கோட் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் தி விச் பக்கெட். ஏன்னா அது வந்துட்டு இண்டெக்ஸ் கொடுக்கும். இது வந்துட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, நம்ம ஏற்கனவே ஒரு டைம் இதில் பார்த்துருந்தோம். இங்கே எங்கேயோ ஒரு இடத்துல ஹேஷ் மேப் ஸ்டடி செஷன் நான் 2 இது இருக்குது பார்த்தீங்களா, 2 வீடியோ போட்டிருக்கேன். அதாவது ஹேஷ் மேப் பற்றி ஃபுல்லாக படித்தது இது. அது படித்தது ஃபுல்லாக ஒரு சின்ன இதாக போட்டு ரொம்ப கன்சைஸாக என்ன
இது கோர் கான்செப்ட் அப்படிங்கிறது மட்டும் இந்த இதில் சின்ன இதில் சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ வந்துட்டு ஹேஷ் செட் அடுத்து. ஓகே, இந்த ஹேஷ் செட் வந்துட்டு இல்லை உள்ள ஹேஷ் மேப் தான் யூஸ் ஆகுது. It's possible for two different objects to have the same hash code correlation, which collision occurs in a hash set. The hash set stores the elements in the same bucket. Java handles the collision by storing the colliding objects into a list or balance tree. Java 8 and versions use balanced tree equals method, checking for duplicates. When you add an element to hash set, it not only checks for the hash code but also uses the equals method to determine if the elements is already present. If two elements has the same hash code and are considered equal by the equals method, the hash set considers them duplicates and new element is not added. Okay. ஓஹோ, ஹேஷ் கோட் அந்த இது கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஈக்குவல்ஸ் கால் ஆகுது. Contract with hash code. It's crucial that hash code and methods are implemented casually. If two objects are considered equal by equals, they must have the same hash code. If two objects have the same hash code and they may or may not be equal by equals. ஓகே, என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணுறப்போ ஹேஷ் மேப் லாஜிக் தான் நம்ம உள்ள யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, அடுத்த டாபிக் வந்துட்டு இந்த ஹேஷ் மேப் யூஸ் பண்ணாலும் ஹேஷ் மேப்லேயும் நம்ம ஹேஷ் கோட் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருப்போம். ஹேஷ் கோட் வந்துட்டு இது வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் ஹேஷ் ஆஃப் த பர்டிகுலர் எலமெண்ட். எந்த எலமெண்ட் ஆட் பண்ணுறோமோ அதனோட ஹேஷ் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணோம். அடுத்து வந்துட்டு ஈக்குவல்ஸ் வந்துட்டு நம்ம கால் பண்ணுவோம். ஈக்குவல்ஸ் கால் ஆகும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்துட்டு ஈக்குவல்ஸ் கால் ஆனால் அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு ஈக்குவலா இல்லையா அப்படின்னு ரிட்டர்ன் ஆகும். பட் ஆனால் எதோட ஈக்குவலா இல்லையா ரிட்டர்ன் ஆகும்? Checking for duplicates. When you add an element in hash set, also uses equals method to determine if the element is எல்லாத்தோடையும் செக் பண்ணுமா? அதுதான் கேள்வி இப்போ எனக்கு. Equals method is checking the element which has to be added, right, with which element does it that will be. என்னோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் ரொம்ப கேவலமாக இருக்குது. பட்டு அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதுதான். கரெக்ட் பண்ணணும். எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். You are right on the equals method. Its role in it's crucial for understanding how uniqueness is enforced. Here's a breakdown. Adding an element. When you attempt to add a new element, hash first calculates the hash code. It then determines the bucket location. Okay, determine IRO. Checking for the duplicate methods to compare the new element with each element already present. Oh, okay. Equal வந்துட்டு எல்லா எலமெண்ட் கூடயும் கம்பேர் பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம எதை வச்சு கம்பேர் பண்ணோம்? இஸ் யூஸ் டு கம்பேர் த நியூ எலமெண்ட் வித் ஈச் எலமெண்ட் already present in the bucket. ஓகே, அண்ட் ஆல்சோ நம்ம பார்த்துருந்தோம் ஏற்கனவே ஈக்குவல்ஸ் வந்துட்டு கம்பேர்ஸ் நியூ எலமெண்ட்ஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ டூப்ளிகேட், அதாவது இந்த எலமெண்ட் ஏற்கனவே இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் என்னென்னவெல்லாம் செக் பண்ணுவோம்னா, நாட் ஓன்லி ஈக்குவல்ஸ். ஸோ ஈக்குவல்ஸ் வந்துட்டு மேட்ச் ஆனால் மட்டும் நம்ம அது டூப்ளிகேட்னு சொல்லிட மாட்டோம். ஹேஷ் கோட் டூப்ளிகேட் அப்படிங்கிறது எப்போ சொல்லுவோம்னா, ஈக்குவல் அண்ட் ஹேஷ் கோட் ரெண்டுமே சேமா இருக்கணும். அதாச்சும் ஈக்குவலாகவும் இருக்கணும் அந்த ரெண்டு ஆப்ஜெக்டோட. அதாவது இப்போ நான் வந்துட்டு செட்டில் வந்துட்டு 2 3
2 இப்படிங்கிற ஆட் பண்ண போறேன்னா, இப்போ நான் 2 நான் ஆட் பண்றப்போ இந்த 2 வந்துட்டு எல்லா ஏற்கனவே இருக்கிற ஹேஷ் செட்ல இந்த 2ம் 3 இருக்கா. இப்போ நான் திரும்பி 2 ஆட் பண்றப்போ இந்த 2 ஓட ஈக்குவல் ஆயிடும். கரெக்ட்டா? ஸோ ஓகே, இது ஈக்குவல்னு சொல்லிட்டோம்னா, இந்த 2க்கு ஒரு ஹேஷ் கோட் கால்குலேட் பண்ணியிருப்போம் இல்லையா? அந்த ஹேஷ் கோடும் இந்த ஹேஷ் கோடும் மேட்ச் ஆயிருக்கணும். இது ஈக்குவல், இது ஹேஷ் கோட். ஸோ ரெண்டுமே மேட்ச் ஆனா தான் அது டூப்ளிகேட்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவோம். ஓகே, ஸோ இது ஈக்குவலா இருந்து ஈக்குவல்ஸ்ல ஈக்குவலா இருந்து ஹேஷ் கோட்ல டிஃப்ரெண்டா இருந்தாலும் அது ஈக்குவல்னு சொல்ல மாட்டோம். அதாச்சும் அது டூப்ளிகேட்னு சொல்ல மாட்டோம். ஓகே. அப்ப எப்ப அது ஈக்குவல்ன்ட்டு வரும்? இப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? என்ன வேணாலும் கேட்பானுங்க உங்க இன்டர்வியூவர்ஸ். ஸோ ஹேஷ் அல்ல, ஹேஷ் அது. அவ்வளோ அழகா எழுதியிருக்கேன் நான். ஓகே. ஷுட் மேட்ச். ஓகே, இப்போ வந்துட்டு நான் அதுகிட்ட கேட்குறேன், ரெண்டுமே மேட்ச் ஆகணுமா? ஆனால் மேட்ச் ஆகணும் தான். அப்புறம் அடுத்த கேள்வி என்னன்னா, வென் in what scenario, in which scenario, mm, let's clarify. Duplicate. When you add an element to the hash set, the hash rate first calculates the element's hash code, if then uses the hash code to determine, okay, equal for only after the hash set has been found an appropriate bucket does it use the equals method. The equals method is used to compare the new element with the existing elements in the specific button. If equals returns true, it returns that the element is a duplicate. Both conditions, for an element to be considered, both the conditions must be met. Okay, scenarios when equals matches but hash code. This scenario should not happen if your hash code and equals method are correctly implemented. Correct. Okay, so என்ன பண்றாங்கன்னா, ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன் பாருங்களேன். ஸோ நமக்கு வந்துட்டு அந்த அரே ஆஃப் பக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஜிக் பார்த்துருப்போம் ஹேஷ் மேப்பில். இப்போ நான் அந்த 2 3 2 அந்த எக்ஸாம்பிளே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த இது வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு. ஓகே, அதே மாதிரி இது வந்துட்டு ஒரு லிஸ்ட்டு. இந்த அரே அரே ஆஃப் லிஸ்ட் இதெல்லாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு ஒரு லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்துட்டு 2 ஆட் பண்ணுறப்போ 2க்கு ஒரு ஹேஷ் கோடு கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா ஃபஸ்ட்டு. ஸோ அதில் வந்துட்டு அதைப்படி நான் இங்கே இந்த இதில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, 2 ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இப்போ அதே மாதிரி 3 கிரியேட் பண்ணுறப்போ இங்கே 3ன்னு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அடுத்து திரும்பி நான் 2 கிரியேட் பண்ணுறப்போ சேம் ஹேஷ் கோட் தானே கிரியேட் ஆயிருக்கும் எனக்கு. ஏன்னா 2க்கு எப்பவுமே ஒரே ஹேஷ் கோட் தான் கிரியேட் ஆகும். ஒரே நம்பருக்கு ஒரே ஹேஷ் கோட் தான் கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ திரும்பிக்கு இதே ஹேஷ் கோடில் தான் வந்திருக்கும். ஸோ இதே நம்பர் ஹேஷ் கோட் வர்றப்போ ஹேஷ் கோட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இதுக்குள்ள வந்ததுக்கப்புறம் இந்த லிஸ்ட்ல இதே ஹேஷ் கோட் அப்படின்ட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம 3 சாரி இப்போ திரும்பி 2 ஆட் பண்றப்போ ஈக்குவல்ஸ் இது திரும்பி 2வை செக் பண்ணோம். ஸோ ஈக்குவல்ஸ் அப்போ அதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அப்போ ஹேஷ் கோட் சாட்டிஸ்ஃபை ஆனாலே ஈக்குவல்ஸும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுமா? அதுதான் எனக்கு இது எனக்கு ஒரு டவுட்டு. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஹேஷ் கோட் தானே யூனிக்காக தானே இருக்கும். ஸோ இதுக்கு 2க்கு இதுக்கு இந்த ஹேஷ் கோட் தான் வருதுங்கிற தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் எதுக்கு திரும்பி ஈக்குவல்ஸ் பார்க்கணும் அப்படிங்கிறேன் நான். Why do we have to use equals also? Because பிகாஸ் ஏன்னா ஏன்னா ஏன் திரும்பி அதை யூஸ் பண்ணணும்?
ஏன்னா நம்ம வந்துட்டு ஏற்கனவே நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா? பிகாஸ் hash code always returns unique hash codes for elements. So if the same element is being added, we can um, identify it as duplicates. So equals method is redundant. It's a common area. So என்ன சொல்ல வரானுங்க? hash code collection. Finite hash codes returns an int. It has finite range of possibilities. This means that it is inevitable that the different objects will sometimes produce. Okay, okay. ஆஹா, புரியுது. சம்டைம்ஸ் நடக்கலாம். அதனால தான் ஷோரா இருக்கிறதுக்காக ஈக்குவல்ஸும் சேர்த்து யூஸ் பண்றாங்க. ஓகே, ஹேஷ் செட் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, இப்போ அதாவது கோர் ஜாவால ஒரு கான்செப்ட், அதாவது ஒரு அளவுக்கு போன டைம் முடிச்சிருக்கேன். போன டைம் கேட்ட கொஷினில் நான் இப்போ ஓரளவுக்கு நல்லா ரிவைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கிளியர் பண்ண முடியும். அடுத்து அப்ஸ்ட்ராக்ஷன், ஓவர் ரைடிங், பாலிமார்பிசம். என்னங்கடா இதெல்லாம்? What is abstraction in Java? Where can we use it and how to use it? இப்போ நம்ம வந்துட்டு சிம்பிளா சொல்லிடுவோம் அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்ட். இப்போ நம்ம ஆனா என்ன ஆகும்னா இன்டர்வியூஸ்ல இன்டெப்தா கேள்வி கேட்டுட்டே போயிட்டு இருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னு நான் சொல்லிட்டேன்னு வைங்களேன். அடுத்து வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ஷன் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்பாங்க. எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு கேட்பாங்க. எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு கேட்பாங்க. அப்ஸ்ட்ராக்ஷன் இல்லாம நாம இந்த ஏரியாவில் நான் இந்த இடத்துல நான் வேற ஏதாவது யூஸ் பண்ணணும்னா என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் கேட்பாங்க. ஓகே, ஸோ நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்குறோம். அப்படிங்கிறப்போ நம்ம மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ஷன்னா என்னன்னா ஹைடிங், அதாவது யூசருக்கு தேவையானது மட்டும் காட்டினா போதும். நம்ம எல்லாத்தையுமே காட்டணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதனால நிறைய இதை ஹைட் பண்ணிட்டு தேவையானதை மட்டும் காட்டுறது அப்ஸ்ட்ராக்ஷன். இப்போ ஓவர் ரைடிங்னா சேம் மெத்தட், சேம் ரிட்டர்ன் டைப், சேம் பேராமீட்டர் லிஸ்ட், பட் ஆனால் உள்ள இருக்கிற கண்டென்ட் மட்டும், அதாச்சும் ஃபங்க்ஷனோட இதை மட்டும், ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் மாற்றி எழுதுறது தான் இந்த ஓவர் ரைடிங். ஸோ இந்த மாதிரி ஒரே இதாக அதாச்சும் நம்ம சிம்பிளாக சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நம்மளை ஈஸியாக விட்டுற மாட்டாங்க. பட் ஆனால் நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக சொன்னோம்னா அப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா அடுத்த கொஸ்டின் ஓகே, ஓ நல்லா சொல்கிறப்பா, அப்புறம் அடுத்து ஓகே அப்படின்னா நான் இதை எங்கே யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், எதனால் யூஸ் பண்ணுறோம், இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த கான்செப்ட் வர்றதுக்கு முன்னாடி, இதெல்லாமே கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் கான்செப்ட் இன் ஓகே. இப்போ தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. எனக்கு ஜாவா 8 ஃபீச்சர்ஸில் ஆப்ஷனலும் கேட்டிருந்தானுங்க. ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ், ஆப்ஷனல் கிளாஸ், இதை வந்துட்டு டிபியில் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டாபிக் வர்றப்போ நான் ஜாவா 8 படிக்கிறப்போ நான் இதையும் படிக்கணும். அப்போ ஓகே, ஸோ அப்ஸ்ட்ராக்ஷன் மீன்ஸ் ரெப்ரசென்டிங் எசென்ஷியல் ஃபீச்சர்ஸ் without including the background details. So how to achieve abstraction? Abstract class is a class that cannot be instantiated. It can contain both abstract methods without implementation and concrete methods. Uh,
Okay, subclasses of an abstract class must provide implementation for all the abstract methods. You use abstract keyword to declare abstract class and abstract methods. Abstract classes are used when you want to define a common interface for a group of ரிலேட்டட் கிளாஸஸ் இன்டர்ஃபேஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ் இஸ் கம்ப்ளீட்லி அப்ட்ராக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அப்ட்ராக்ட் தான் பார்க்க வந்தோம். அப்ட்ராக்ட் பார்க்குறப்ப நம்ம இன்டர்ஃபேஸும் சேர்த்து பார்க்குற மாதிரி இருக்கு. ஸோ இப்போ திரும்பி இது இன்டர்ஃபேஸ்லாம் பார்க்குறப்ப நம்ம இன்னும் ரெண்டு மூணு கான்செப்ட் பார்த்துருவோம். ஆனால் ஏன் அது இப்படி பெனிஃபிட்டாக இருக்கு, ஏன் அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு இங்கே ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறேன் ஜாவா 8 ஃபீச்சர்ஸில். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனல் இன்டர்ஃபேஸ் கான்செப்டில் வந்துட்டு நம்ம சிங்கிள் அப்ட்ராக்ட் மெத்தட் சாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிங்கிள் அப்ட்ராக்ட் மெத்தடுன்னு அப்போ பார்க்குறப்போ எனக்கு ஏற்கனவே அப்ட்ராக்ஷன் அந்த அப்ட்ராக்ட் கிளாஸ் அப்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இதெல்லாம் எனக்கு தெளிவாக புரிஞ்சிருந்தா தான் நான் எனக்கு அடுத்த கான்செப்டில் நான் பார்க்குறப்ப எனக்கு புரியும். ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொன்றும் இன்டர்டிபெண்ட் இன்டர்லிங்க்டு. ஸோ இதை படித்தா தான் அது புரியும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ம், என்ன சொல்கிறானுங்க, கோட் ரியூசபிலிட்டியா, இன்டர்ஃபேஸ் இங்கே எதுக்கு பார்த்தோம், அப்ட்ராக்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கணும். ஒரு கிளாஸையோ மெத்தடையோ அப்ட்ராக்டாக மாற்றுறதுக்கு அப்ட்ராக்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணணும். அப்ட்ராக்ட் கிளாஸஸ் ஆர் யூஸ்ட் வென் யூ வாண்ட் டு டிஃபைன் அ காமன் இன்டர்ஃபேஸ். அதாவது ஒரு காமனாக ஒரு இன்டர்ஃபேஸ் டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ இன்டர்ஃபேஸ்னா என்ன, இன்டர்ஃபேஸ் இஸ் கம்ப்ளீட்லி அப்ட்ராக்ட். Is a completely abstract class that is used to group related methods with empty bodies. All methods in an interface are implicitly abstract and public. Classes that implement an interface must provide. Okay, இப்போ திடீர்னு என்ன கேட்பாங்கன்னா, இது வந்துட்டு ஆல்வேஸ் பப்ளிக் இம்ப்ளிசிட்லி அப்ட்ராக்ட் அண்ட் பப்ளிக்னு சொல்றானுங்க இல்லையா. ஆஹ் என்ன கேட்பாங்கன்னா, இது வந்துட்டு நம்ம பிரைவேட்டா வைக்கலாமா இல்லை வேற ஏதாவது வைக்கலாமா அப்படின்னு கேட்பானுங்க. Yes or no? No, you cannot explicitly make methods in Java and abstract before Java 9. Before Java 9. Java 9 அப்புறம் நம்ம மாத்திக்கலாம். ஸோ இது கேட்பாங்க, கேட்கலாம். அப்பாடி. ஓகே. Abstract classes or interfaces can be used to define common functionality that can be used by multiple classes. Creating flexible and extensible system abstraction allows you to create systems that are easy to modify and extend. You can add new classes that implement the same interface without changing the existing code. இது எங்கடா இன்டர்ஃபேஸ் drawable void drawன்னு எழுதுறோமா. ஸோ இப்போ இந்த void drawவை நம்ம ஓவர் ரைட் பண்ணணும். ஓகே, ஸோ ஓகே, இப்போ இன்டர்ஃபேஸ்னாவே நம்ம இம்ப்ளிமெண்ட்ஸ் போட்டது யூஸ் பண்ணணும். அதே மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ்னா தான் எக்ஸ்டென்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ இந்த கேள்வி நிறைய டைம் கேட்பாங்க, நாம் பார்த்து வச்சுக்கணும் அதையும். ஓகே, ஸோ இப்போது ரெக்டாங்கிள்ங்கிற கிளாஸில் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ட்ராயபிள் அப்படிங்கிற இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணுறேன். விச் மீன்ஸ் நான் இங்கே ட்ராவை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளாஸில் நான் இதை டிஃபைன் பண்ணிட்டேன்னா இந்த மெத்தட் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். சாரி, இது என்னது மெத்தடு மெத்தடுக்குள்ளே எழுதுறது பேர் என்ன, டெஃபினேஷனா? தேரில் என்ன வரும், மெத்தடை ஃபுல்லாக எழுதியிருக்கேன். ஸோ அதையும் கரெக்டாக கேட்டுக்கலாம் இவங்ககிட்ட. நம்ம இன்டர்வியூக்கு போகிறப்ப கொஞ்சம் தெளிவாக இருக்கணும், டவுட்ஸே இருக்கக்கூடாது.
the above code கரெக்டா? You are very close. Let's redefine. Inside ROM is a declaration. Definitionல declaration. Class உள்ள இருக்கிறது implementation. Key difference. ஓகே, டெஃபினிஷன் சொல்லக்கூடாது, டெக்ளரேஷன் சொல்லணும் அதையா. ஓகே, சரி, ஓகே, அதை விடுங்க. நம்ம ஃபர்ஸ்ட் இந்த அப்ஸ்ட்ராக்ட் பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ அப்ஸ்ட்ராக்ட்ல வந்துட்டு நம்ம என்னென்ன கான்செப்ட் பார்த்தோம்னா, ம் cannot be instantiated னா what do you mean? ஆனா சப் கிளாஸ்லாம் கிரியேட் பண்றாங்க. Incomplete implementation. An abstract class may contain abstract methods which are methods without any implementation. If you are allowed to create an instance of the abstract class and you used an abstract method on that instance, there would be no code to execute. Correct? This would lead to runtime errors or undefined behavior. Essentially, okay, shape abstract errors with no implementation. இப்போ ஷேப் ஈக்குவல் டு நியூ ஷேப் இன்ஸ்டான்ஷியேட் பண்ண ட்ரை பண்ணோம்னா எரர் அடிக்கும். ஓகே, கரெக்ட். To be extended by and provide implementation of. In this case, child must not be abstract. கரெக்டா? ஏன்னா அப்ஸ்ட்ராக்டா இருந்தா தான் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியாதுல்ல. தட்ஸ் கரெக்ட். இன் மோஸ்ட் ப்ராக்டிகல் scenarios, if the child is meant to provide concrete implementation for. Okay, in most cases அப்புறம் என்ன? What are the other cases where uh, we can provide implementation for abstract methods? ஏன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ல இருக்கு இல்லையா? பிசைட்ஸ் டிபிக்கல் non abstract subclass providing implementation was abstract method. There are few scenarios where you can provide implementations through though they are less common and often has specific uses. Default methods in interfaces. ஓ, அதுக்கு தான் நம்ம அந்த இன்டர்ஃபேஸ் பார்த்தோம். இன்டர்ஃபேஸ் வந்துட்டு நம்ம இன்டர்ஃபேஸ்லயுமே அவனுக்கு டெஃபினேஷன் பண்ணல. மேலே கொடுத்த எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா இங்க இது வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா வேர் இஸ் டெஃபினிஷன் இங்க டெக்ளரேஷன். நான் கூட அந்த டெக்ளரேஷன் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸில் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? சொல்லியிருந்தானுங்க. ஆனால் இங்கே பார்த்தோம்னா இன்டர்ஃபேஸ்லேயே அவனுக்கு டெக்ளரேஷன் மட்டும் தான் பண்ணியிருந்தானுங்க. அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணது வந்துட்டு இன்னொரு நார்மல் கிளாஸில்.
interface not when while this applies to interfaces, it's worth noting as interfaces can be considered a form of complete abstraction. In Java 8 and later, interfaces can have default methods which provide default implementation. Okay, Java 8 க்கு அப்புறம் தான் நம்ம இதை யூஸ் பண்ண முடியும். Okay, default methods. Okay, if a class is implementing the interface, in a class implementing the interface doesn't provide its own implementation, the default implement. If a class implementing the interface doesn't provide its implementation, the default implementation is used. அதாவது ஓகே, டிஃபால்ட் மெத்தட்ஸ் வந்துட்டு நம்ம இன்டர்ஃபேஸில் கிரியேட் பண்ண முடியும். ஆனால் அந்த டிஃபால்ட் மெத்தடோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்துட்டு நம்ம ஏற்கனவே ஓகே, இப்போ நம்ம இன்டர்ஃபேஸில் அந்த மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் கொடுத்துருந்தோம்னா தான் அது டிஃபால்ட் மெத்தட்னு சொல்கிறாங்க. ஸோ இது இப்படியே நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இப்போ நம்ம இங்கே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருந்தோம் இல்லையா, மேலே ஒரு இன்டர்ஃபேஸ் இருந்தது, கீழே ஒரு கிளாஸ் இருந்தது இல்லையா, அந்த கிளாஸுக்குள்ளே திரும்பியும் அந்த இன்டர்ஃபேஸ்க்குள்ளே இருந்த மெத்தடாக யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணுறப்போ நம்ம அதை ஓவர் ரைட் போட்டுட்டு நம்ம ஓவர் ரைட் பண்ணி நம்ம இன்னொரு இம்ப்ளிமெண்டேஷன் யூஸ் பண்ணியிருந்தோம்னாலும் அது கரெக்ட் தான், தப்பு இல்லை. ஓகே, this is not exactly overriding the abstract method since interface doesn't have the abstract methods in the same way, but it's providing an implementation. Anonymous in our class, you can provide an implementation for an abstract method. You need a one class. Okay, abstract class. Abstract void abstract மெத்தடுன்ட்டு ஒன்று இருக்குது, இது ஒரு அப்ட்ராக்ட் மெத்தடா. ஸோ இது முடிஞ்சோடனே பப்ளிக் கிளாஸ் அனானிமஸ் இன்னர் கிளாஸ் எக்ஸாம்பிள்னு சொல்லியிருக்கானுங்களா. பப்ளிக் ஸ்டாட்டிக் மைண்டில் மை அப்ட்ராக்ட் கிளாஸ் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு ஓகே, இந்த எக்ஸாம்பிள் இன்ஸ்டான்ஷியேட் பண்ணியிருக்கிறானுங்க. அப்புறம் ஓகே, என்ன பண்ணுறப்போ நியூ அப்ட்ராக்ட் கிளாஸ் இஸ் நாட் டைரக்ட்லி இன்ஸ்டான்ஷியேட்டிங் மை அப்ட்ராக்ட் கிளாஸ், இன்ஸ்டெட் இஸ் கிரியேட்டிங் an anonymous class of my abstract class. This anonymous class learn within curly braces. என்னடா சொல்ல வர்றீங்க இப்போ? இப்படித்தானே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றாங்க, நியூ இன்ஸ்டான்ஷியேட் பண்ணுவாங்க. ஐ மீன் இப்போ வந்துட்டு என்னடானா, ஓகே பண்ணிட்டு இது ஒரு பிராக்கெட் ஓபன் பண்றானுங்க. ஓகே, அச்சா ஹே பஹுத் அச்சா. ஸோ இந்த பிராக்கெட் இல்லைன்னா இது வந்துட்டு இன்ஸ்டான்சியேஷன் தப்பு. இருந்ததுனால இது கரெக்ட். therefore you are not directly instantiating, you are creating an instantiating an anonymous concrete subclass of class. Okay, wow, புரியுதா இப்போ? அப்ஸ்ட்ராக்ஷன் காம்ப்ளெக்ஸ் கான்செப்டை ஹைட் பண்றது அப்படின்னு ஒரே வார்த்தையில முடிச்சது. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமா படிக்கிறேன் அப்படின்னு என்னன்ட்டு. நல்லா இருக்கு. ஆனா ஓகே, என்ன படிச்சேன்னு நான் இப்போ சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ அப்ஸ்ட்ராக்ஷன்ல என்னன்னா, இது வந்துட்டு cannot be can't be instantiated. அதாவது இப்போ நான் வந்துட்டு எக்ஸாம்பிள் வந்துட்டு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட்னு வருமா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னு வருமா? சிறப்பான ஆள் நீ. மவுஸ் வேறு அடிக்கடி வேலை செய்ய மாட்டேங்குது. பப்ளிக் கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் தான். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் ஏபிஎஸ் கிளாஸ் எப்படி சொல்லி நான் இப்போ ஒரு இதுக்கு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணி இதுக்குள்ள அப்ஸ்ட்ராக்ட் void
மை மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒரு மெத்தட் எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மெத்தட் வந்துட்டு நான் இங்கே இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணக்கூடாது, அவ்வளோதான், இதோட முடிச்சிடணும். ஓகே, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இப்படி தான் எழுதணும். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இப்படி எழுதி முடிச்சிட்டதுக்கப்புறம் நான் இப்போ வந்துட்டு இன்னொரு கிளாஸ் கிளாஸ் மெயின் அப்படி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்துட்டு மெயின் மெத்தட் ஏதாவது ஒன்று எழுதுறேன். ஓகே, இங்கே வந்துட்டு நான் இப்போ என்ன பண்ணலான்னா அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் abs class new equal to new uh, abs class இப்படின்னு சொல்றதுதான் இந்த இன்ஸ்டான்சியேஷன். ஓகே, இப்படி வந்துட்டு நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா இதை நான் இன்ஸ்டான்சியேட் பண்ணி எடுத்தாலும் இந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த ஆக்சஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மெத்தடுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஸோ அது ஒரு பர்பஸும் இல்லை. ஸோ அதனால் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அப்போ நம்ம எப்படி இந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னா we can create யூஸ் இன்டர்ஃபேஸ். ஒன்றா இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி define default methods. டிஃபால்ட் மெத்தட் இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி டிஃபால்ட் மெத்தட்ஸ் வச்சு நம்ம என்ன சொல்ல அந்த மெத்தடை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸை டிஃபைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சப் கிளாஸ் நான் அப்ஸ்ட்ராக்ட் சப் கிளாஸ் இங்கே வந்துட்டு மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஓவர் ரைட் பண்ணி. ஓகே, இல்லைன்னா வேறு எப்படி பண்ணலாம்? வேறு இன்னும் 2-3 டெக்னிக் இருந்தது, பட் இதுவே போதும். ஓகே, இது போக நான் ஸோ இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ள எப்பவுமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணுமா? நார்மல் மெத்தட்ஸ் இருக்கலாமா? ஓகே, கான்கிரீட் மெத்தட்ஸாக இருந்தாலுமே நம்ம அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட், ஐ மீன் லைக் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸுக்குள்ள ஓகே ஓகே ஸோ ரெண்டுமே வச்சுக்கலாம். ஆனால் இதுக்கு மேலே ஸ்க்ரீன் பெருசாக வராதா? என்னங்கடாடி, இவ்வளோ நேரம் அப்ஸ்ட்ராக்டை பற்றி படிச்சு அப்ஸ்ட்ராக்ஷனை பற்றி படிச்சு இந்த 4 பாயிண்ட் தான் என்னால் சொல்ல முடியுதா? bullshit. எவ்வளோதான் அப்ஸ்ட்ராக்டை பற்றி படிச்சோமா? வேற எதுவும் விடலையே. இதில் நடுவில் இன்டர்ஃபேஸ்லாம் பற்றி படித்தோம். இன்டர்ஃபேஸ்லேயும் நம்ம என்ன சொல்ல, அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இல்லை, நார்மல் மெத்தட்ஸ். ஓகே,
One second.